ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்துட்டு கீ ரைஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம். தேவையான அளவு அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு. அப்புறமா வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 7-8 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா காரம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குதுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் வச்சு ஒரு 3/4 டம்ளர் ஒரு 100 ml பால், இதையும் வந்துட்டு இந்த பொருட்களை வச்சு நம்ம வந்து எப்படி கீ ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கான நெய் வந்து போட்டுக்குவோம். நெய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரைஸ் வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருவோம். வறுத்த பிறகு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாயை போட்டு பச்சை மிளகாயும் நல்லா வெந்த பிறகு பச்சை மிளகாய் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். இதில் வந்து பச்சை வாசம் போனால் தான் நம்மளுக்கு சாப்பாடு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி போட்டு தக்காளி வந்து ஒரு 3/4 வந்ததுக்கப்புறம் நம்ம வர வரைக்கும் நல்லா வணக்கி விடுவோம். அப்புறம் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பால் ஒரு 100 ml அதையும் ஊற்றிடுவோம். அந்த பாலை ஊற்றிட்டு ஒரு அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுருவோம். பால் ஊற்றினோடனே காய்ச்சின பால் தான் நான் ஊற்றுறேன். பால் ஊற்றினதும் நம்ம வந்து அரிசியை போட்டுருவோம். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன், நான் பாஸ்மதி ரைஸ் போடலைங்க. ஸோ 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி விட்றேன். தண்ணி விட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அப்புறமா வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதும் குக்கர்லேருந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர்லேருந்து சாப்பாடு எடுத்து பார்த்தா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மைல்டாக கிளறி விட்டிங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.